எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை எப்படி கூட குறைச்சி போட்டுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டப்படி போட்டுக்கலாம். நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். டிசிகேட்டட் கோகோனட் தான் அது. எள்ளு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கடிப்படும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் முழுசாக போடுறதா இருந்தால் நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் சேர்த்துறேன். சும்மா ஒரு சிட்டிக்கை லைட்டாக ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம், அது நம்ம விருப்பம் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பிடிச்சா எப்படி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குது. நம்ம இப்போ தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. தெளித்து கொஞ்சமாக சப்பாத்தி பதத்துக்கு இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் கட்டி பதம் வேணும். நல்லா கொஞ்சம் கட்டியாக நம்ம இதை செஞ்சுக்கணும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சப்பாத்தி பதமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதனால் தண்ணி நிறைய விட்டுறாதீங்க. லைட்டாக தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாவே சூப்பராக வந்துடும். நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை ஒரு பூரி மணையில் போட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்து மெலிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதை இப்படியே கூட நம்ம போட்டு பொரிக்கலாம். ஆனால் நம்ம அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் டிசைன் பண்ணி பொரிக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை கொஞ்சம் மெதுவாக தட்டையாக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பண்ணுங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணியே விடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்ம சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இது செய்யும்போது அடுப்பு ஃபுல்லாக மீடியம்லேயும் ஸ்லோலையும் மாற்றி வச்சு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து வரும், வெளியவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. நம்ம மெதுவாக திருப்பி போட்டுட்டோம். மெதுவாக திருப்பி போட்டு நம்ம எடுத்துடணும். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. செய்கிறது ரொம்ப ஈஸி. சமைக்கவே தெரியாத பிகினர்ஸ் கூட ஈஸியாக சமைச்சிடலாம். இதை ஒரு முறை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதை ஒன்று நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.